அனைவருக்கும் வணக்கம். இது 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 13. நம்ம ரன் போகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் வார்ம் அப் தான் பண்ணுறோம். மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் ரன் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வார்ம் அப் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு கால் பெயின்லேருந்து தப்பிச்சுப்பீங்க. கால் பெயின்லேருந்து தப்பிச்சாதான் உங்களால் டெய்லி வாக்கிங்கோ ரன்னிங்கோ ஸ்டார்ட் பண்ண முடியும். மஸ்ட்டு பிஃபோர் வார்ம் பண்ணிக்கோங்க. வார்ம் அப் முடித்த கையோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 3 கிலோமீட்டர் ரன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 90 கிலோவில் நான் ரன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னால் ஒரு கிலோமீட்டர் கூட என்னால் போக முடியல. நான் வாக்கிங் போயிட்டு அடுத்து ஜாக்கிங் போயிட்டு அடுத்து தான் ரன் ஸ்டார்ட் பண்ணேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு எடுத்தோடனே ஓடுன மாதிரி இருக்கும். இல்லவே இல்லை. நான் வாக் பண்ணிவிட்டு அடுத்து ஜாக் பண்ணிவிட்டு அடுத்து தான் நான் ரன் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க எடுத்தோன்னையும் உங்களால் கண்டிப்பாக ரன்னிங் போகவே முடியாது, ஜாக்கிங் போக முடியாது. ஃபஸ்ட்டு வாக் போங்க. வாக் பண்ணிவிட்டு நம்ம காலை எல்லாத்தையுமே பலப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஜாக்கிங் போங்க, அடுத்து ரன்னிங் போங்க. அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா இல்லைன்னா உங்களுக்கு கால் பெயின் அதிகமாகும் போது இந்த ப்ராசஸே நீங்கள் ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு நீங்கள் அதை பண்ணி ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாக்கிங், அடுத்து ஜாக்கிங், அடுத்து ரன்னிங் போங்க. ரன்னிங் போய் முடித்த கையோட பார்த்தீங்கன்னா எப்போவும் போல் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ நீங்கள் பண்ணுற எல்லா எக்ஸசைஸும் கரெக்டு தான் இருக்குது, பட் உங்கள் எக்ஸசைஸ் 20% தான். அதாவது ரன்னிங், வாக்கிங், எக்ஸசைஸ் எல்லாமே 20% தான். நீங்கள் எவ்வளோ ஃபுட்டு கண்ட்ரோல் எடுத்துக்கிறீங்களோ அது 80% சரியாக போகும்னு நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொன்னாங்க, நேர்லையும் சொன்னாங்க. சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நான் சாப்பிட்டுருக்கேன். இதில் நான் ப்ரோட்டீன் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சேர்த்துக்கல, என்னால் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்கிறேன். செகண்டு, நான் சுகர் கட்லாம் இல்லை. நான் எப்பவும் போல் நான் டீ சாப்பிடுவேன், பட் அதிகமாக சாப்பிட்றதில்ல. லெமன் டீ, பிளாக் டீ இந்த மாதிரி இதில் கொஞ்சம் சுகர் போட்டு தான் சாப்பிட்றேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா நான் முடித்த கையோட வாக்கிங் கிளம்பிட்டோம். அதாவது நான் 3 கிலோமீட்டர் ரன்னிங்கு, ஒரு 4 கிலோமீட்டர் வாக்கிங் போவேன். இதுதான் என்னோடய ஃபினிஷிங் பாயிண்ட். நான் இங்கேருந்து தான் நான் வாக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். அது காலையில் ஏர்லி மார்னிங் என்னால் பண்ண முடியாதனால என்ன பண்ணுவேன்னா ஒரு 6:30க்கு மேலே தான் நான் வீடியோவை ஷூட் பண்ணுவேன். வீடியோ ஷூட் பண்ண முடித்த கையோட பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் பேலன்ஸ் பெல்லி ஃபேட்டுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 இட்லி, 1 எக் எடுத்துக்கிட்டேன். எக்கு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ப்ரோட்டீன் எதில் இருக்குன்னா சிக்கன், காடை, எக்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ மார்னிங் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டில் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் எடுக்கிற பசி அடங்கும். மதியம் பார்த்தீங்கன்னா ரைஸு, முருங்கைக்கீரை, வெறும் முருங்கைக்கீரை ரைஸும் வச்சு தான் நான் மதியம் லஞ்சு சாப்பிட்டேன். ஏன்னா முருங்கைக்கீரை அவ்வளோ சத்து இருக்குது. நீங்கள் கீரை எடுத்துக்கோங்க, அதிகமாக எடுத்துக்கோங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரே சப்பாத்தி, சாம்பார் வச்சு சாப்பிட்டேன். இதுதான் இன்றைக்கி என்னோட ஃபுட்டு ஒர்க் அவுட்டு. வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.